தயை செய்யும் காலத்தில் தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கின்றார். யோசேப்பின் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி கிரியை செய்ய துவங்கினார் என்று ஓரிரு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். 41ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். 2 வருஷம் கடந்த பின்பு தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். தயை செய்யும் காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கிரியை செய்வார். இது தயை செய்யும் காலம். எங்கெல்லாம் கிரியை செய்ய வேண்டுமோ தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். யார் உள்ளத்தில் பேச வேண்டுமோ ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். எந்த அதிகாரியின் இருதயத்தை மாற்ற வேண்டுமோ ஆண்டவருக்கு மாத்திரம் தெரியும். சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு யோசேப்பு அரண்மனையில் இருக்கிற பார்வோனிடத்தில் போய் பேசவே முடியாது. ஆனால் எந்த தேவனுக்காக இந்த யோசேப்பு காத்திருந்தாரோ அந்த யோசேப்பின் தேவன் தயை செய்கிற காலத்தில் அரண்மனையில் இருக்கிற பார்வோனுடைய சொப்பனத்தில் இடைப்படுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த தயை செய்யும் காலத்தில் தேவன் உங்களுக்காக சிலரோடு பேச போகிறார். அதிகாரிகளோடு கூட பேசுவார், மேல் மக்களோடு கூட பேசுவார், உயர் மக்களோடு கூட பேசுவார். யாரிடத்திலிருந்து உங்களுக்கு தயை வர வேண்டுமோ அவர்களோடு பேசுவார். ஏனெனில் தேவன் உங்களுக்கு தயை செய்கிற காலம் இது. எனக்கு அன்பானவர்களே, தேவன் கிரியை செய்யும் காலத்தில் அரசன் உள்ளத்தில் மாத்திரம் ஆண்டவர் பேச மாட்டார். உங்கள் திட்டங்களை தடுக்க நினைக்கிற எல்லா எதிர் வல்லமைகள், மந்திரவாதிகள், உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லாருடைய வல்லமைகளையும் தடுக்கிற ஒரு தேவன் இந்த தயை செய்கிற காலத்தில் உங்களுக்காய் கிரியை செய்வார்.